இந்த விழா நடத்துகிற மஞ்சிக்கும் சாமி சிஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது முழுக்க முழுக்க பெண்களுக்கு நடத்துகிறாங்க. அது ரொம்ப சேஃபாக இருக்குது, ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ ஆண்களோட வர ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் சேஃப் கிடையாது. ஆனால் இது ரொம்ப சேஃபாக இருக்குது, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு சாய் மஞ்சி சிஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நம்ம வீட்டில் சும்மா ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாலே ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த விழா நடத்துறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு அவங்க கூட இருந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ரொம்ப அலைஞ்சிருக்காங்க. இந்த ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நான் வந்து ஈரோடு பெண்ணியம் போன்ற அறக்கட்டளை வச்சுருக்கேன். முழுக்க முழுக்க என்னுடைய சம்பளத்தில் நான் சேவையாக செஞ்சிட்ருக்கேன். அந்த மேம் சொன்ன மாதிரி நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை தவிர்த்துட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நிறைய வழிகளும் நிறைய கஷ்டங்களும் இருக்குது. அதை அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்காக என்னோட முழு மனசையும் நான் சேவையில் இறக்கிட்டேன். எனக்கு முழு ஆறுதல் இந்த சேவை தான். தினம் ஒருத்தருக்கு உதவி செய்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். நான் இவ்வளோ வருஷம் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிக்டாக்ல இருந்து எனக்கு எல்லாருமே ரொம்ப மரியாதை கொடுத்துருக்காங்க. எனக்கு அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஒரு பேட் கமெண்ட் கூட வாங்கினதில்லை. ரொம்ப ஒரு விஷயத்த நம்மளை வந்து சேஃபாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு பொண்ணா எங்கள் வீட்டில் கேட்பாங்க, வாரானா ஞாயிற்றுக்கிழமை மரநட போயிடுறீங்க, சாப்பாடு கொடுக்க போயிடுறீங்க, வீட்டில் இருக்க எனக்கு சோறு போட மாட்டேங்கிறேன், எனக்கு பசிக்குது அப்படிம்பாங்க. நம்ம பசியை அடக்கிட்டு இன்னொருத்தவங்க பசியை போக்குனாலே நம்ம பசி போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்காவது உதவி செய்யுங்க. அதான் என்னோட வேண்டுகோள். நன்றி. அப்புறம் காட்டாகிராமன் இவங்க ஒரு தனி பெண்ணாக இருந்து எவ்வளோ பெரிய தடைகள்லாம் தவிர்த்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட நான் அவார்டு வாங்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சத்தமா கேட்டுக்கலாமா? அவ்வளோதாங்க பேசுறேன். பார்வதி மேம், உங்களுக்கு நான் ஃபியூ மினிட்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகே, பாடல் ஓம் சக்தி அம்மன் கிருஷ்ணகிரி மாவட்டம். வணக்கம். எப்பயுமே நான் சொல்லக்கூடிய வார்த்தை செல்ல பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லி, வாழ்க்கையில் எல்லாமே நான் தான் அப்படின்ற மாதிரி நல்லது கெட்டது யார் சொன்னாலுமே
கேட்க மாட்டேன். நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் கடந்து போவேன். அப்படி கடந்து போகணும்னு நினைக்கும் போது தான் டிக்டாக்ன்ற ஒரு ஆப்புக்குள்ளே நான் வந்ததில் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸு, மக்களுடைய சப்போர்ட்டிங் கிடைச்ச உடனே எனக்குள்ள ஒரு ஆசை, எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் நம்ம ஒரு கோயிலை கட்டணும்னு நினச்சினே தவிர இதில் எதனால் பின்விளைவுகள் வரும், பேட் கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கல. ஒரு தனி பெண்மணியாக இருந்து கிட்டத்தட்ட 1 ஏக்கரால எல்லா சுவாமிகளையும் பிரதிஷ்டை பண்ணி பெரிய ஒரு கோயிலாக உருவாக்கினேன். பல இன்னல்களை சந்தித்தேன். அப்படி சந்திக்கும் போது யாருடைய ஆதரவும் நான் தேடலை. தனியாக நின்று நான் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் பெஸ்ட் ஆன்மீக செம்மல் விருது 2 times சென்னையில் வாங்கிட்டேன். நான் மட்டும்தான் ஆன்மீகத்தில். இப்படி பல விருதுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா உங்களை மாதிரி பெண்கள் எனக்கு கை தட்டி உற்சாகம் கொடுத்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு நான் திரும்ப இந்த இடத்துல நிற்கிறேன்னா கண்டிப்பாக சாய் மஞ்சுக்கும் ஷாலினிக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என் வாழ்நாள் ஒரு மறக்க முடியாத நாள், ஒரு தருணமாக தான் நான் நினைக்கிறேன். ஒரு பெண்ணாக பிறக்கிறோம் அப்படின்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாபக்கேடுன்னு தான் நினைக்குவேன். ஆனால் இன்னைக்கு அது இல்லை அப்படின்றத உங்கள் மூலியமாக நான் உணர்ந்துட்டு போகிறேன். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைகளை கடந்து போகுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாதுங்க. அனைத்து என் செல்ல பிள்ளைங்களுக்கும் ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்கள். மேலும் மேலும் வளர இந்த அம்மாவுடைய வாழ்த்துக்கள். ஐ லவ் யூ செல்ல பிள்ளைங்களா. Thank you so much. And the next award for the Expression Queen category, Akshu Puri onto the stage, please. So on the next award category, social service category, I would like to welcome Shuganya to the rise, please. Shuganya ma'am. It's okay. You are the best category now. அதுக்காக ஒரு பயங்கரமான கை வந்துக்கலாமா? இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொண்ணு